உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். இன்று காலை முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் மற்றும் உயரதிகாரிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் வயநாடு செல்ல இருக்கிறார் முதலமைச்சர் பினராயி விஜயன். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவசபாபதி, இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள், என்னென்ன விஷயங்கள் ஆலோசிக்கப்பட இருக்கின்றன, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நேற்று அதிகாலை வயநாட்டில் இருக்கிற சூரல்மலை முண்டக்கை என்ற இடத்துல ஏற்பட்ட நிலச்சரிவுனால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தற்பொழுது வரை 151 பேர் உயிர் வந்திருக்காங்க. இன்னும் 211 பேர் காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு உறவினர்கள் புகார் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து இது மட்டும் சூரல்மலை பகுதியில மட்டுமே இன்னும் முண்டக்கை பகுதியில ஏராளமான பேர் சிக்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. அங்கும் இறப்பு எண்ணிக்கை இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இதனிடையே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பினராயி விஜயனுடைய தலைமையில அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் அவசர கூட்டம் போடப்பட்டுள்ளது. இது என்னன்னா, இப்ப எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, இந்த மாட்டிக்கிட்டு இருக்க இறந்த மக்களை எந்த முறையில நம்ம உடனே மீட்கப்படணும் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு அவசர ஆலோசனையில பேச இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம முதல்வர் பினராயி விஜயன் வயநாடு வருகை தர உள்ளதாக ஒரு தகவல் இருக்கு. அது போல பாத்தீங்கன்னா கேரள மாநிலத்தினுடைய ஆளுநர் ஆரிஃப் முகமது கானும் இப்பகுதிக்கு, அதாவது வயநாடு இந்த சூரல்மலை பகுதிக்கு வர இருக்கிறாங்க. இவங்களும் பார்வையிட இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா தற்பொழுது ஏராளமான ரெஸ்கியூ டீம் தங்களுடைய பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற அதாவது உடல் மீட்கும் பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல சிக்கிட்டு இருக்க தனியா தவிச்சுக்கிட்டு இருக்க ஆளையும் மீட்கிறதுக்கான முயற்சி எடுத்திருக்காங்க. இந்த நிலச்சரிவு நடக்கும்போது வெள்ளப்பெருக்கு அதிகமா ஏற்பட்டதுனால ஏராளமான பேர் இந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பாத்தீங்கன்னா மலப்புரம் வரைக்கும் ஆற்று போகும் வழி எல்லாமே உடல்கள் தேடும் ஒரு பணியும் நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது வானிலை ஓரளவு சரியாக இருப்பதால் மீட்பு பணி ஓரளவு வேகமாக முடுக்கிவிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து வானிலை மோசமாகும் போது இங்கும் மீட்பு பணி தொய்வடையும். தொடர்ந்து இன்னைக்கு பினராயி விஜயனுடைய இந்த அவசர ஆலோசனை கூட்டம் இந்த மீட்பு பணி எவ்வளவு சீக்கிரம் செய்யப்படணும், அதாவது இந்த மக்களுக்கு என்னென்ன தேவைகள் கொடுக்கப்படணும், உயிரிழந்தவர்கள் உடல்கள் எப்படியெல்லாம் மீட்கப்படணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்புல இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.